என்னடா ஒண்ணு கடிச்சு வர கேப்ல இவ்வளவு கண்டென்ட். மை காட், என்ன லவ் சார், என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். இந்த பக்கம் பார்த்தா டிவிக்கே தளபதி, இந்த பக்கம் பார்த்தா நம்ம அப்பா தளபதி. தலைவர் முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்க. அப்பா எனக்கு பேல்பூரி வேணுமா? பேல்பூரி புரினுட்டு. சரி, இங்க என்னடா பிரச்சனை பார்த்தா மும்மொழி கொள்கையை வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் கேர். அங்க என்னடா கலவரம்? நம்ம ப்ரோ வீட்ல தான் கலவரம். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா படை. நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அதையும் மீறி அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிச்சா. அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா இது, ஆமா அதுல விழுந்த பள்ளம். என்னடா இவ்வளவு கண்டென்ட் பார்த்தா 2 வாரத்துக்கு நம்ம சேனல் தான் ட்ரெண்டிங்ல இருக்கும் போலயே. டேய், இந்த கண்டென்ட் வந்து 2 வாரம் ஆச்சுடா. நீ தான்டா லேட்டு. ரசாயன கெமிக்கல். மக்களே, கொஞ்சம் லேட்டு தான், ஆனா லேட்டஸ்டா வர போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செக் பாத்துறலாமா? அதாவது அரசியல் வந்து மக்களுக்காக பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க என்னடானா மும்மொழியை வச்சு, அதாவது மொழிக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரு? நான் தான். அதாவது நல்லதுக்காக பண்ணா கூட பிரச்சனை இல்ல, அந்த மொழி ஜெயிக்கணும் பண்ணா கூட பிரச்சனை இல்லைங்க. அதை வச்சு அரசியல் பண்ணியே மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த சில கும்பல்ஸ். நான் வந்து யார சொல்றேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அதுல முக்கியமா யார் அப்படி நான் சொல்ல போறேன் அப்படின்னா மதிவதனி அக்கா. ஒரு அம்மா சொல்லுது பிஜேபி இருக்கமா, இன்னொரு அம்மா சொல்லுது நீங்க வட இந்தியாவுக்கு போய் டெல்லியில. இந்த அக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப பகுத்தறிவான ஒரு அக்கா. இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு நினைச்சோங்களேன், மேல கட்ட பறகுது, கொட்ட தெரிக்குது, பட்டி தொட்டெல்லாம் பறக்குங்க, ஃபயரா பேசுவாங்க. அப்படி இந்த அக்கா என்ன பேசிருக்காங்கிறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வரும் பாருங்க. நம்ம கிட்ட எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, மும்மொழி கொள்கைனா நீங்க ஏங்க ஹிந்தின்னு சொல்றீங்க? அது தெலுங்கா இருக்க கூடாதா? அது மலையாளமா இருக்க கூடாதா? அது ஜெர்மனா இருக்க கூடாதா? நீங்க மட்டும் ஏன் தீகாக்காரவங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி சரியா அது ஹிந்தின்னு சொல்றீங்கன்னு ஏன் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கிறது என்று சொன்னால், இது தமிழ்நாடு, அதனால் அதை எதிர்க்கிறது. இது பெரியார் நாடு, தந்தை பெரியாருடைய மண். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. இதே அக்கா தான் இந்த தமிழ் மொழி, இந்த தமிழ் கலாச்சாரம், இந்த தமிழ்னா என்னன்னுங்கிறத இந்த வீடியோல பேசியிருப்பாங்க. அதை கொஞ்சம் கேட்டுறாங்க. நம்முடைய தமிழ் சமூகம் எவ்வளவு நாகரிகமானதுன்னா, அடுத்தவர்களுடைய படுக்கை அறையையும், அடுத்தவர்களுடைய கழிவறையையும், அடுத்தவர்களுடைய உடல் உறுப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய தமிழ் சமூகம் எவ்வளவு நாகரிகமானதுன்னா, அடுத்தவர்களுடைய படுக்கை அறையையும், அடுத்தவர்களுடைய கழிவறையையும். பாத்தீங்கல்ல, இவங்க மொழி கொள்கையை நான் என்னத்த சொல்றது. நம்முடைய தமிழ் சமூகம் எவ்வளவு நாகரிகமானதுன்னா, அடுத்தவர்களுடைய படுக்கை அறையையும், அடுத்தவர்களுடைய கழிவறையையும். ஆனா இங்க மேடையில என்ன சொல்றாங்க, நம்ம மொழி தாங்க நமக்கு முக்கியம். 2026 தானே அவங்க எல்லாத்துக்கும் இருக்கு. ஐயோ, 2026 சொன்னதான் ஞாபகம் வருது. வாங்க அந்த பக்கமும் கொஞ்சம் லைட்டா போயிட்டு வரும். ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம். இந்த டிவிக்கே கட்சிக்காரங்களாம் அரசியல் மேடை நடத்துறாங்களா இல்ல ஆடியோ லான்ச் நடத்துறாங்களான்னு தெரியலங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அங்க பேசுற எல்லா தொண்டர்களும் இந்த ஆடியோ லான்ச் விஜய்க்கு பேசுறதுக்கு ஆங்கரிங் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏற்றத்தாழ்வுகள் கூடாது, பிரிவினைகள் கூடாது, பாசிசம் கூடாது, பாயாசமும் கூடாது. தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா. முதல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். தொலைத்த அழகிய தமிழ் மகனே, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தரை மகனே, சோபா மேம்க்கு என்றைக்குமே நீ செல்ல மகனே. சரி, இந்த தொண்டங்க தான் இப்படி பேசுறாங்களே, நம்ம அண்ணன் தளபதியாவது பயங்கரமா பேசுவாருன்னு பார்த்தா நம்ம தளபதியும் தலைவலி வர மாதிரி தாங்க பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல, அது வேணாம். நான்லாம் 3 மாசம் முன்னாடி தளபதி வந்துட்டாரா, இனிமே தமிழ்நாட்டு தலையெழுத்துலாம் மாறப்போகுதுன்னு நினைச்சுங்க. ஆனா இவர் பேசுறத பார்த்தா தலைவலி தானே வந்துட்டு இருக்கு. என்ன பேசுறாங்கன்னு நீங்களே பாருங்க. எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்க நம்பணுமா? அடங்கொக்காலவலி. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எனக்கு என்ன, அவர் ஆடியோ லான்ச்ல விட இங்க நல்லா பேசிட்டு இருக்காருங்க. இன்னொரு 5 வருஷம் படம் பண்ணி தான் நினைச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிருக்கலாம். என்ன அங்கெல்லாம் போகாம என் கரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். நம்ம ப்ரோ தான் கூறுகட்ட குக்கர் மாதிரி பேசுறாருன்னா, நம்ம ப்ரோக்கு ரீப்ளே பண்ணி நீங்க
குடும்பத்தனமா பேசியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா கேட்க முடியாது, ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு பெரிய ஸ்டார். எப்படிதான் செய்யணும் லேசுவாட்டா கேளுங்க. கமிங் 2026ல நீங்க பெரிய ஒரு சிஎம் ஆக போறீங்க. அப்படிதான் அவங்க தொண்டங்களாம் பேசிட்டு இருக்காங்க. முதலமைச்சராக செல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. கொஞ்சம் அவங்க வாயை மட்டும் அடக்கி கொஞ்சம் செயலை காமிச்சிங்கன்னு நினைச்சோங்களேன், நீங்க தானே அடுத்த சிஎம். ஏன்னா நீங்க வைக்கிற கொள்கை தலைவர்கள்லாம் அந்த மாதிரி வேலைகள் பண்ணி தான் இப்ப வந்திருக்காங்க. அது மாதிரி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்துடலாம். வாய பேச்ச கொஞ்சம் குறைச்சிட்டு செயல் இறங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். நம் உயிரை கொடுத்தே அந்த அரியணையில் நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? தமிழ்நாட்டுல எதுக்கு இந்த அளவுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க இந்திக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்தோம். दूर देखे आपनार के तेते एशी तूरे तकले वो आमरा अगदई आज का मेरा है कल का तेरा है साइड डिश ना पकड़ा है ये है लाइफ है. अरे क्या बकवास है டேய் இது கூட புரியல என்னடா செட் நீ हमारे देश येवो महीने शोइक दो कोर्चे बारदेर तीतियो பாத்தீங்களா, பாகுபலியில காலக்கேயனோட லாங்குவேஜ் கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுடலாங்க என்ன லாங்குவேஜ் அப்படின்னு. ஆனா இவர் என்ன பேசுறாங்கிறத அங்க உள்ள இந்திக்காரனுக்கே தெரியலங்க. ஆனா அதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இதோ பேசிட்டு இருக்காரு கொல்கத்தால நம்ம சிஎம், அவரோட டீம்லாம் இந்தி எப்படி தெரியுமா ஒழிச்சாங்க, அந்த வீடியோ பாருங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். எல்லாம் இருக்கட்டுங்க. எங்க நம்ம ப்ரோ இதோ வந்துட்டேன். ப்ரோ உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு நாளைக்கு கட்சி தொடங்குறவங்களாம் உங்களை போட்டு அடியன்னு அடிக்கிறாங்க ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. 15 வருஷமா நீங்க இருக்கீங்க ப்ரோ, இன்னும் ஒரு காசு சீட்டு கூட வாங்க முடியல. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. நினைச்சாதானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி காசிட்டு வாங்குறவங்களும் இப்போ உங்க கட்சி விட்டு போயிட்டாங்கண்ணே. காளியம்மா தானே அவங்க பேரு. அதாவதுண்ணே, ஒரு தம்பியா உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ற அப்படின்னா, ஏதாவது ஒரு கொள்கையில இருக்குண்ணே, ஒன்னு பெரியாரிஸ்ட், இல்லைன்னா தமிழ் தேசியம், இல்லைன்னா அது ரெண்டு வேணாம், யாரு கூட கூட்டணியில சேர்ந்தா ஜெயிச்சிடுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஆர்சிபி கூட கப்பு அடிச்சிடும் போலண்ணே ஒரு வாட்டியாவது. ஆனா நீ இன்ன வரைக்கும் அடிக்காம இருக்கீங்கண்ணே. அப்படி நான் பிறந்தது அப்படி கவலையா இருக்குண்ணே. நீ பொலிட்டிக்கல் ஆர்சிபி, நீ ஒரு பொலிட்டிக்கல் ஆர்சிபி. அப்ப சிஎஸ்கே யாரா அவரா இருப்பாரோ? அவரே இப்போ ஒரு மாதிரி நிலைமையில தான் இருக்காரு. எனிவே 2026ல யார் ஜெயிக்க போறாங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். Until then, bye, see you, டாடா. நான் சொல்ல குத்து வேற, நீ செஞ்சா குத்து வேற, என்னையே குத்து. உன்ன குத்தவா? டேய், நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா, ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும், ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா. ஆய் போன நான் கழுவிக்கிறேன், ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? பாடாங்க. போதுமில்லடா.